போட்டு கொடுத்தியா? யார்கிட்ட மேடம்? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. அந்த ரஞ்சினிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நீதானே? என்ன இன்ஃபர்மேஷன் சொன்ன? தெரியாத மாதிரி நடிக்காத. சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல மேடம். புரியலையா? நான் அந்த ரஞ்சினி அரெஸ்ட் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை வார்ன் பண்ணி எஸ்கேப் பண்ண விட்டுட்டல நீ? மேடம், நீங்க யாரை அரெஸ்ட் பண்ண போனீங்க அதுவே எனக்கு தெரியாது மேடம். அப்புறம் எப்படி நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்? ஆமா, எதுக்காக மேடம் அவங்களை அரெஸ்ட் பண்ண போனீங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இந்த மாதிரிலாம் போகும்போது என்ன கூட்டு போவீங்கல்ல? இப்ப மட்டும் ஏன் மேடம் என்ன விட்டு போனீங்க? 2 கேஸ கண்டுபிடிச்ச உடனே உனக்கு திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சுல. எனக்கு எதிராவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ட, அப்படிதானே? மேடம், ஒரு உண்மையான போலீஸ்காரன் சொந்த விருப்பு வெறுப்புக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டான் மேடம். அவனுக்கு கடமையும் நீதியும் தான் மேடம் முக்கியம். நீங்க எப்படி எனக்கு தெரியாது, ஆனா நான் எப்பவுமே நீதியோட பக்கம் தான் மேடம். அதனால நீங்க சொல்ற குற்றச்சாட்டு ரொம்ப தப்பு மேடம். அவ கதைய முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன் கதைக்கு வரேன். பெட்ரோல் போ. இன்னும் டைம் இருக்கே மேடம். இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நான் தானே. நான் சொல்றதான் நீ செய்யணும். போயா. ஓகே மேடம். கிளம்பு. அடுத்து ஏதோ திட்டம் போடுறாங்க போல இருக்கு. அதான் நம்மள இங்கிருந்து விரட்டி விடுறாங்க. யோ வேட்டு மேடம், இங்க வாயா. சொல்லுங்க மேடம். இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி இவளை பத்தி யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. ஓகே மேடம். உன் மொபைலுக்கு இதை அனுப்பியிருக்கேன். வந்துருச்சு மேடம். லேட் பண்ணாம அனுப்பி. சரி, அனுப்பிடுறேன் மேடம். ஓ